அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாளுக்கான 16 முதல் 30 வரை உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கம் தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். 16வது வினா பார்க்கலாம். ஒரு வட்டத்துக்குள் அமையப்பெற்ற சமபக்க முக்கோணத்தில் பக்கம் 24 சென்டிமீட்டர் எனில் அவ்வட்டத்தின் ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது. இந்த வட்டத்தின் ஆரம் 6க்கும் முக்கோணத்தின் பக்க அளவு ஏக்கும் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்னா இது எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆரம் ஈக்குவல் டு a/√3 அப்படிங்கிறது தான் இந்த தொடர்பு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெரிவேஷன் போட்டு பார்க்குறத விட இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பக்க அளவு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர். அப்போ ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 24/√3. மேலங்கிலையும் √3 பெருக்கணும்னா 24/√3 வந்துடும். கீழே √3 பெருக்குனா 3 வரும். 1 3 3 8 3 24. இப்போ 8√3 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இந்த வினாவுக்கான விடை மூன்றாவது விடை 8√3 சென்டிமீட்டர். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தோம்னா இந்த வினாவை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா எண் 17. 12 மற்றும் 42 ஆகிய இரு எண்களின் மீப்போமாவானது 10m + 4 எனில் mஇன் மதிப்பு அப்படின்னு கேட்குறோம். 12, 42க்கு மீப்போமா கண்டுபிடிக்கலாம். 2 வகுத்தா 6, 2, 1. மறுபடியும் 2 வகுக்க முடியுது. 3 வகுத்துடலாம். 2 3 6, 7 3 21. இதுக்கப்புறம் இதை பொது நம்பரால் வகுக்க முடியாது, அதனால் பெருக்கிடலாம். மீப்போமா கிடச்சிடும். மீப்போ மா ஈக்குவல் டு 2 3 6, 6 2 12, 12 7 84. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10m + 4ன்னு கொடுத்துருக்காங்க மீப்போமா. அதனால் 10m + 4க்கு இதை சமப்படுத்தலாம். 10m மட்டும் வச்சுக்கிட்டோம்னா 84 4 கழிச்சிட்டா 80ன்னு வரும். m ஈக்குவல் டு 80 10ஆல் வகுக்கணும், 8ன்னு கிடைக்கும். இப்போது m மதிப்பு 8 அப்படின்றது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது விடை தான் இந்த வினாவுக்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 18. வட்ட நாற்கரம் ABCDயில் AB என்பது வட்டத்தின் விட்டம் மற்றும் ADC = 140 டிகிரி எனில் BAC ஆனது. ABங்கிறது வட்டத்தின் விட்டம், ABCDங்கிறது வட்ட நாற்கரம். அப்போது இங்கே என்ன போட்டுக்கலாம், இது மாதிரி போட்டுக்கலாமா? இப்போ இது C, இது D. ABCD என்பது வட்ட நாற்கரம். கோணம் ADC இந்த கோண அளவு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 140 டிகிரி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கோணம் BAC. இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். இந்த கோண மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை 2 கருத்துக்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்ற அடிப்படையில் இது 140 இருந்தால் இந்த B கோணம் 40 டிகிரியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இது விட்டமாக இருக்கிறதுனால மேலே இருக்கிற பகுதி அரைவட்டம். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். இது 90 டிகிரி. இப்போ இந்த 2 கோணம் தெரிஞ்சுன்னா முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்ற கருத்தை வச்சு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். 90 டிகிரி + 40 டிகிரி ப்ளஸ் கோணம் BAC ஈக்குவல் டு 180. இது 2 கூட்டினா 130 டிகிரி. அப்போது BAC கோணம் 180லேருந்து 130 கழிக்கணும், 50 டிகிரின்னு கிடச்சிடும். இதில் 3 கருத்துக்கள் பயன்படுத்தியிருக்கோம். 2ன்னு சொன்னோம். 3 கருத்துக்கள். எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்ற 3 கருத்தை பயன்படுத்த இந்த வினாவுக்கான விடையை கண்டுபிடிக்கிறோம். தொடர்ந்து இது மாதிரி வினாக்கள் பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வினாக்கள் எளிமையாக அமையும். அடுத்து வினா எண் 19. 128 - 8x = 2/6 எனில் xஇன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 128 - 8x = 2/6. 2/6 மதிப்பு 64. இது இந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சிக்கலாம். அப்போது 128 - 8x இருக்கும். 128 - 64 = 8x கழிச்சா 64 = 8x. இது எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 8² = 8x.
இது அடிமான சமமாக இருந்தால் அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம். இப்போது எக்ஸ் சமம் 2. எக்ஸ் சமம் 2ங்கிற மதிப்பு முதல் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் விடை தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்து வினா எண் 20. முக்கோணம் ஏபிசியில் 2 கோணம் ஏ சமம் 3 கோணம் பி சமம் 6 கோணம் சி எனில் ஏபிசி முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோணங்களை கண்டுபிடிக்கணும். முதல் கண்டிஷன் 2 கோணம் ஏ ஈக்குவல் டு 3 கோணம் பி. இதில் கோணம் ஏ பை கோணம் பி அப்படின்னு கொண்டு வந்தோம்னா 3/2. இங்கே 3 கோணமங்க மதிப்பும் கொடுத்துருக்கறனால நம்ம ஆன்சர் செக்கிங் மெத்தட்லேயே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இது 30 டிகிரியாக இருக்குது, இது 60 டிகிரியாக இருக்குது. இது ரெண்டையும் வகுத்து பார்த்தோம்னா 1/2ன்னு வரும். 3/2 வராது. முதல் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் 90/30, 90/60ன்னு இருக்கு இல்லையா, அதை வகுத்து பார்க்கலாம். 30ஆல் வகுத்தோம்னா 3/2 அப்படின்றது வருது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை இரண்டாவது ஆப்ஷன் 90 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி அப்படின்னு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். மற்ற ஆன்சரையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக வராது. இது 30 டிகிரி 90 டிகிரின்னு வருது. 1/3ன்னு வரும் பின்னம். அதே மாதிரி 45 டிகிரி 45 டிகிரின்னு இருக்குது. 45 வகுக்கிறப்போ 1/1ன்னு தான் வரும். இப்போ 3/2 வர மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதற்கு சரியான விடை இரண்டாவது ஆப்ஷன் தான். அடுத்து வினா எண் 21. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம். 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட செவ்வகத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்தால் கிடைக்கும் வடிவத்தின் பரப்பளவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி செவ்வகம் வரைஞ்சி அதனோட அளவுகள் எழுதிக்கலாம். இதனோட நடுப்புள்ளிகள் இப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த நடுப்புள்ளிகளை ஒன்றோட ஒன்று இணைக்கிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உருவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாய் சதுரம். என்ன வடிவம் கிடைக்குது? சாய் சதுரம். சாய் சதுரம்னு கொடுத்துருக்கிறது 4வது விடையில் தான் கொடுத்துருக்காங்க. இது சதுரம்னு சொல்கிறாங்க, செவ்வகம்னு சொல்கிறாங்க, சரிவகம்னு சொல்கிறாங்க. சாய் சதுரம் தான். அதனோட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், இது மூலைவிட்டம். இந்த மூலைவிட்ட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குது? நீளத்துக்கு சமமாக இருக்குது. அப்போ 10 சென்டிமீட்டர். இன்னொரு மூலைவிட்டம் இது அகலத்துக்கு சமமாக இருக்குது. 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். இப்போ சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா அரை இன்ட்டு d1 பெருக்கல் d2. அரை இன்ட்டு 10 இன்ட்டு 6 3 அப்படின்னு வந்தால் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வடிவம் சாய் சதுரம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இதில் 4வது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினாயன் 22. 2 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 14 எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 19 எக்ஸ் மைனஸ் 6 என்ற பல்லுறுப்பு கோவையின் காரணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 4 படி கோவை, அதனால் 4 காரணிகள் கொடுப்பாங்க. 4 காரணிகளுமே இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஆன்சர் செக்கிங் மெத்தட்லேயே நம்ம இதை எளிமையாக போற்ற முடியும். பாருங்கள், இந்த மதிப்புகள் அனைத்தையும் பெருக்கி பார்க்குறோம். 2 3 6. இங்கே எத்தனை? இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போது 3 இது மைனஸ் வந்திருக்கு, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆனால் முன்னாடி இருக்கிறது 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4ன்னு வரணும். இது எல்லாமே பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் தான், எக்ஸின் அடுக்கு 4 தான் வரும். முதல் விடை சரியாக இல்லை. அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4 தான் வரும். 2 எக்ஸின் அடுக்கு 4 வராது. அதுக்கு அடுத்தது மூன்றாவது விட எக்ஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் பெருக்குனா 2 எக்ஸின் அடுக்கு 4 கரெக்டாக வரும். கடைசியாக இருக்கிற நம்பரையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் இருக்கிற 2 3 6, ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ பெருக்கிறப்ப -6. இப்போ மூன்றாவது விடை இதுக்கு சரியாக இருக்குது. 4வது விடையும் பார்த்துடலாம். எக்ஸு இந்த 4 எக்ஸையும் பெருக்கிறப்போ எக்ஸின் அடுக்கு 4 தான் வரும். 2 எக்ஸின் அடுக்கு 4 வராது. அப்போது இந்த வினாவுக்கு மூன்றாவது விடை தான் சரியானதாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3, 2 எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் காரணிகளாக இந்த கோவைக்கு அமையும். அடுத்து வினா எண் 23. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இதனோட மதிப்பு 14 கொடுத்துருக்காங்க. நம்ம x³ ப்ளஸ் 1/x³ மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி x ப்ளஸ் 1/xோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம்.
அப்போ தான் அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x. இது கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட மதிப்பு 14ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 இப்போ கூட்டினா 16. நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு ரூட் எடுத்தால் 4. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப். இப்போது எக்ஸு 1/x ஹோல் கியூப் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் கியூப் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் 1/x கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் பி ஏ எக்ஸு 1/x இன்ட்டு a ப்ளஸ் பி 1x ப்ளஸ் 1/x a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் பி. இதில் இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். தெரிந்த மதிப்புகளெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தெரியாத கண்டுபிடிச்சிடலாம். 4 கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு தான் 4. 4 கியூப் பண்ணால் 64. 3 4 12. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ப்ளஸ் 12. இந்த பக்கம் வந்து கழிச்சிட்டோம்னா 64ல் 12 கழிச்சிட்டா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூபோட மதிப்பு கிடைச்சிடும். நமக்கு 52ன்னு வரும். 52ங்கிறது முதல் விடையாக கொடுத்துருக்காங்க. 52ங்கிறது. அடுத்து வினாயன் 24. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் பகு மற்றும் பகா எண் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. இந்த நிகழ்ச்சியில் மொத்த வாய்ப்புகள் நமக்கு n(s) வந்து ஒரு பகடை உருட்டுறதுனால 6 வாய்ப்புகள் இருக்கும். பகு எண் மற்றும் பகு எண் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. பகு எண்ணாகவும் இருக்கக்கூடாது, பகா எண்ணாகவும் இருக்கக்கூடாது. அப்போது n(a) அந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு 1ங்கிறது மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போது P(a) ஈக்குவல் டு n(a)/n(s) 1/6. 1/6ங்கிற விடை 4வது விடையாக இருக்குது. இதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்து வினாயன் 25. எக்ஸ் ப்ளஸ் ஒய் சம 1 2x ப்ளஸ் 2y சம 2 ஆகிய சமன்பாடுகளை கொண்டு தொகுப்பின் வரைபடம் கொடுப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1, இன்னொரு சமன்பாடு 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 2. இதை 2ஆல் வகுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற சமன்பாடு போலவே இருக்கிறதுனால இந்த நேர்கோடும் இந்த நேர்கோடும் ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தும். ஒன்று மேல் ஒன்று பொருந்துச்சுன்னா நமக்கு எண்ணில் அடங்காத தீர்வு கிடைக்கும். இதற்கு 3வது விடை தான் நமக்கு சரியானது. 2 கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டிச்சுன்னா ஒரே ஒரு தீர்வு. ஒன்று மேல் ஒன்று பொருந்துச்சுன்னா தீர்வு எண்ணில் அடங்காததாக இருக்கும். 2 நேர்கோடுகள் வெட்டிக்கொள்ளவில்லை என்றில் தீர்வு இல்லை. அப்படின்ற மாதிரி நமக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம இதுக்கு எளிமையான விடையை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 26வது வினா. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 25√3 cm² எனில் அதன் சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு A சமபக்க முக்கோணத்தின் ஃபார்முலா நமக்கு √3/4a². இது கணக்கின்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25√3. இப்போ இதுக்கு சமப்படுத்துகிறப்ப இந்த √3 கேன்சல் பண்ணிக்கலாம். a² மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம்னா 25 × 4 4 25 100. இப்போது a மதிப்பு நமக்கு ரூட் எடுக்கணும். 100க்கு ரூட் எடுத்தால் 10. அதுக்கப்புறம் நம்ம கேட்குறது சுற்றளவு. சுற்றளவு 3 பக்கத்தையும் கூட்டணும். சமபக்க முக்கோணங்கிறதுனால 3a. இப்போ 3 × 10 30. சதுர அலகுகள் வராது, வெறும் அலகுகள் மட்டும்தான் வரும். இப்போ 2வது விடை 30 சென்டிமீட்டர். 2வது விடை 30 சென்டிமீட்டர். சுற்றளவு 30 சென்டிமீட்டர் அப்படின்றது இதற்கு சரியான விடை. அடுத்து வினாயன் 27. முக்கோணவியல் பாடப்பகுதியிலிருந்து கொடுத்துருக்காங்க. 5 tan θ = 4 எனில் 5 sin θ - 4 cos θ by 5 sin θ + 4 cos θ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா 5 tan θ = 4. இதில் tan θ மட்டும் வச்சுட்டோம்னா 4/5 அப்படின்னு மாற்றிக்கலாம்.
இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? 5 sin θ மைனஸ் 4 cos θ பை 5 sin θ ப்ளஸ் 4 cos θ. இதில் என்ன பொதுவாக வெளியே எடுக்கலாம் அப்படின்னா cos θ வெளியே எடுக்கலாம். cos θ வெளியே எடுத்துட்டோம்னா sin θ பை cos θ வந்துடும், மைனஸ் 5 இங்கே வந்துடும். ஐயா 4 அடுத்தது cos θ வெளியே எடுத்தாச்சு, டிவைடட் பை இங்கே கீழ் இதில் பகுதியில் cos θ வெளியே எடுத்தோம்னா மீதி 5 sin θ பை cos θ ப்ளஸ் 4 அப்படின்னு மட்டும் வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா cos θ கேன்சல் பண்ணிக்கலாம். 5 sin θ பை cos θ tan θன்னு வரும். tan θோட மதிப்பு 4/5ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 4/5 மைனஸ் 4 பை 5 இன்ட்டு sin θ பை cos θோட மதிப்பு tan θோட மதிப்பு 4/5 ப்ளஸ் 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 மைனஸ் 4 0 பை 4 ப்ளஸ் 4 8, இதனோட மதிப்பு 0 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். 0ங்கிறது 4வது விடையாக கொடுத்துருக்காங்க. இந்த 4வது விடை தான் இதற்கு சரியான விடை. வினா எண் 28. பின்வரும் நோட்டில் எந்த எண் 4/61 ப்ளஸ் 4/62 ப்ளஸ் 4/63 ப்ளஸ் 4/64 மீதியின்றி வகுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4/61 ப்ளஸ் 4/62 ப்ளஸ் 4/63 ப்ளஸ் 4/64. இதிலேருந்து 4/61 பொதுவாக வெளியே எடுத்தோம்னா மீதி இதில் இருக்கிறது 1 ப்ளஸ் 4/1 ப்ளஸ் 4/2 ப்ளஸ் 4/3. 4/61 அப்படியே இருக்கட்டும். 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர்னால் 16, 4 க்யூப்னா 64. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுறப்போ 4/61 இன்ட்டு 85ன்னு வரும். இந்த 85ன்ற எண் கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். இங்கே 5ங்கிற ஆப்ஷன் இல்லை. அப்புறம் 5 இந்த நம்பர் 5ஆல் வகுப்படும். இங்கே 4/61ங்கிறது கண்டிப்பாக 61 முறை பெருக்கினாலும் ரெட்டப்பட்ட நம்பராக தான் வரும். அது 2ஆல் வகுப்படும். அப்போது 2 இன்ட்டு 5 10ஆல் இந்த நம்பர் வகுப்படும். 10ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. இது 2வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கு 2வது விடை சரியானது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான் பார்க்குறோம். 29வது வினா. ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டம் √41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பளவு 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு செவ்வகம் வரைஞ்சிட்டு நீளம் தெரியாது, அகலம் தெரியாது, மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க √41. அதுக்கப்புறம் பரப்பளவு எல்பி 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம எப்படி சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது செங்கோண முக்கோணமாக இருக்கும். பிதாகரஸ் தேற்றப்படி என்ன ஃபார்முலா எழுதலாம்? L² + B² √41 ஹோல் ஸ்கொயர். இப்போ L² + B² = 41 அப்படின்னு கிடச்சிடும். இந்த மதிப்பு அப்படி இருக்கட்டும். இது 1ன்னு கூட வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அடுத்து L + B ஹோல் ஸ்கொயர் = L² + B² + 2LB அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதற்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள். L² + B² மதிப்பு 41 ப்ளஸ் LBயோட மதிப்பு 2 × 20. இப்போது 41 + 40 = 81. L + B த ஹோல் ஸ்கொயர் 81. அப்போ L + B மட்டும் வேணும்னா ரூட் எடுக்கணும். 81க்கு ரூட் எடுத்தால் 9 9 81. இப்போ தான் நம்ம கணக்குக்கு வரோம். சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B. இதுக்காக தான் நம்ம L + B ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். அப்போது 2 × L + Bயோட மதிப்பு 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2 × 9 2 9 18 சென்டிமீட்டர். 18 சென்டிமீட்டருங்கிறது 2வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது விடை 18 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் இல்லையா? இது போல் சம் தான் கண்டிப்பாக போட்டித் தேர்வுகள் கேட்பாங்க. பயிற்சி பண்ணிக்கோங்க. அடுத்து வினா எண் 30. x - y = 0 என்ற நேர்கோடு வரைபடத்தில் எந்த புள்ளி வழியாக செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. x - y = 0. இப்போது x = y. x மதிப்பும் y மதிப்பும் சமமாக இருக்கிற புள்ளி வழியாக தான் இந்த நேர்கோடு செல்லும். அப்போது முதல் 3 விடைகளும்
சமமான மதிப்பாக இல்லை, எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும். கடைசியாக இருக்கிற 4வது விடை 0,0 சமமாக இருக்கிறதுனால இந்த புள்ளி வழியாக தான் இந்த நேர்கோடு செல்லும். இந்த வினாவுக்கு ஆதி புள்ளி 0,0ங்கிறது ஆதி புள்ளி, அந்த புள்ளி வழியாக தான் இந்த நேர்கோடு செல்லும் என்பது சரியான விடை. இந்த வீடியோவில் நம்ம 9ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாளுக்கான விடை விளக்கத்தை பார்த்தோம். இதுபோல் சிஎம் டேலண்ட் டெஸ்ட்டில் இருக்கிற வினாக்களுக்கான விடை விளக்கங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, வெற்றி காணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷூர்.